கேளுங்கம்மா. முதுகை தொட்டால் மூச்சு விடுவான், பல்லை தொட்டால் பாட்டு பாடுவான். அவன் யார்? அக்கா மைக். கரெக்டா? தப்புக்கா. அக்கா பியானம். அதுக்கு உயிர் இருக்கா? இல்லக்கா, அது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். அக்கா புல்லாங்குழல். இல்லக்கா. கீபோர்ட் கிடையாதா? இல்லக்கா. கிட்டார். வயலின். நோக்கா. நோக்கோ. 2 பேர் கேக்குறீங்களா? ஆமாக்கா, சிஸ்டர்ஸ். ஓகே. நீங்களே சொல்லுங்க ஆன்சர். ஹார்மோனியம்க்கா. அது என்ன மூச்சு விடுவாங்கன்னா எப்படி? சவுண்ட் வருதுங்கக்கா. சரி, ஓகே. அக்கா நான் ஒண்ணு கேட்கட்டுமாங்கா? கேளுங்கம்மா. நான் உலகம் முழுதும் பயணிப்பேன், ஒரு மூலையில் இருந்து கொண்டு. நான் யார்? என்னதுமா? நான் உலகம் முழுதும் பயணிப்பேன், ஒரு மூலையில் இருந்து கொண்டு. நான் யார்? அக்கா செப்பல். இல்லக்கா. மேப். என்னதுக்கா? மேப். கூகுள் இல்லக்கா. மேப். அக்கா ரோடுக்கா. இல்லக்கா. பார்சல். மொபைல். இல்லக்கா. கம்ப்யூட்டர் அக்கா. என்னம்மா? கம்ப்யூட்டர். இல்ல. அக்கா நியூஸ் அக்கா. அக்கா பைக்குக்கா. அக்கா நியூஸ் அக்கா. இல்ல. நிலா. அதுக்கு இல்லக்கா. சூரியன். அக்கா இல்லக்கா, அது ஒரு நான் லிவிங் திங். அது நம்ம வாங்கிக்கலாம். டார்ச் லைட். இல்லடா. உலகம் முழுவதுமே அது சுத்துமா? ஆமாங்கா, உலகம் எல்லா இடத்துக்குமே நியூஸ் போகும். பேப்பர். ஆனா அது ஒரே இடத்துல இருந்து எல்லா இடங்களுக்கும் போகாதுலக்கா. சிக்னல். அது நம்ம லெட்டர்ல யூஸ் பண்ணுவோம்க்கா. ஸ்டாம்ப். போஸ்ட் கடா. ஸ்டாம்ப்க்கா. ஸ்டாம்ப். ஓகே. அதுக்கு நான் சொன்னதே இவ்வளவு பெட்டர்னு தோணுது. ஆனாக்கா வேற ஆன்சர்ஸ் கிடைச்சதுக்கா. சரி, ஓகே. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் எல்லாம் இருந்தா நோட் பண்ணி வைங்க. நம்ம கொஞ்சம் சம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா லாஸ்டா கேட்கலாம். ஓகேக்கா. உங்களுக்கு நான் வச்சிருக்க தெரியுதா? தெரியுதுக்கா. ஹரிசாண்டலா மொபைல் வச்சுக்கோங்க. நானும் ஹரிசாண்டலா வச்சுக்கிறேன். ஆவரேஜ் தெரியுதுக்கா. ஹரிசாண்டலா வச்சுக்கோங்க, நல்லா தெரியும். சரி, ஓகே. குட் மார்னிங்க்கா. குட் மார்னிங். ஆவரேஜ், சராசரி அப்படின்ற வார்த்தை எங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கோம்க்கா. எங்கம்மா கேள்விப்பட்டீங்க? எல்லா இடத்துலயுமே இதானக்கா இருக்கும். நம்மளோட மார்க்ஸ்ல கூட நீங்க ஆவரேஜ். பர்டிகுலரா எங்க கேள்விப்பட்டீங்க? என்ன சொன்னீங்க? மார்க்ஸ்ல வெரி ஆவரேஜ் குட். கண்டுபிடிப்பாங்களா? கரெக்ட். மார்க்ல ஆவரேஜ் கண்டுபிடிப்பாங்க. சூப்பர். அங்க நமக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆகும். அது மாதிரி வீடுகள்ல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு ஜாஸ்தியா இருக்கு, ஒண்ணு கம்மியா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வீட்டுல உள்ளவங்க சொல்லுவாங்க, அதை ஆவரேஜ் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க அந்த வேர்டை இனிமே நோட் பண்ணுங்க. பெரியவங்க இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. ஆனா அதோட கரெக்டான அர்த்தம் அவங்க அர்த்தம் உணர்ந்துதான் சொல்றாங்க. ஆனா அது கால்குலேஷன்ல வரும் அப்படின்றதுலாம் அவங்களுக்கு தெரியாது. ஆனா இந்த வேர்ட்ஸ் அவங்க அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. நீங்க நோட் பண்ணி பாருங்களேன். ஆவரேஜ் பண்ணு அந்த மாதிரி சொல்லுவாங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா,
ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஜாஸ்தியா இருக்கும், ஒரு விஷயம் கம்மியா இருக்கும். அந்த மாதிரி மாறி மாறி இருக்கிறப்போ அதை எல்லாத்தையும் ஈக்குவல் பண்றதுக்கு இந்த ஆவரேஜ் சராசரி உதவுது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க மார்க் எடுத்திருக்கீங்க, 5 சப்ஜெக்ட்லயும் டிஃப்ரெண்டான மார்க் எடுத்திருப்பீங்க. அப்படி எடுத்திருக்கும் பொழுது அத வந்து ஆவரேஜ் மார்க் எவ்வளவு அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? இப்ப நீங்க டோட்டல் சொல்றீங்களே, டோட்டல் வேற, ஆவரேஜ் வேற. ஆவரேஜ்ன்றது அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி ஒரு சின்ன நம்பரா சொல்றது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு உங்க அப்பா வந்து நீங்க உங்க வீட்டுல வந்து 3 பசங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க அப்பா வந்து ஒரு டைம் கடைக்கு போயிட்டு ஒரு 3 5 ஸ்டார் வாங்கிட்டு வராங்க. ஓகேவா? ஓகேவா, நான் சும்மா இதை வச்சுக்கிறேன். உங்க அப்பா வந்து ஃபர்ஸ்ட் டைம் கடைக்கு போயிட்டு எத்தனை 5 ஸ்டார் வாங்கிட்டு வராங்க? 3 5 ஸ்டார். 3 5 ஸ்டார் வாங்கிட்டு வராங்க. அப்ப நான் 3 பால் போட்டிருக்கேன். இதுல பால் தெரியுதா? தெரியுதுக்கா. தெரியுது. ஓகே, 3 5 ஸ்டார் வாங்கிட்டு வராங்க. செகண்ட் டைம் இன்னொரு டைம் கடைக்கு போயிட்டு வந்து 4 5 ஸ்டார் வாங்கிட்டு வராங்க. ஓகேவா? ஓகேக்கா. திருப்பி இன்னொரு டைம் கடைக்கு போறாங்க, அப்ப வந்து ஒரு 2 5 ஸ்டார் வாங்கிட்டு வராங்க. இப்போ நீங்க 3 பேரும் ஸ்கூலுக்கு போயிருக்கீங்க. ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு வரீங்க. வீட்டுக்கு வந்து பார்க்கும்பொழுது ஒரு இடத்துல 3 5 ஸ்டார் இருக்கு, ஒரு இடத்துல 4 இருக்கு, ஒரு இடத்துல 2 இருக்கு. இப்ப என்ன பண்ணுவீங்க? அக்கா 3 பேருக்கும் 3 3 எடுத்துக்கோங்கக்கா. 3 பேருமே ஈக்குவலா எடுத்துக்கணும்னு தான் ஆசைப்படுவீங்க. ஒருத்தவங்க வந்து ஜாஸ்தி, ஒருத்தவங்க கம்மி, ஒருத்தவங்க வந்து ரொம்ப கம்மி, அப்படி எடுத்துக்க மாட்டீங்க. என்னம்மா? 4 இருக்கு. அதுல ஒண்ணு எடுத்து 2ல இருக்கு, அதுல போட்டுருணுக்கா. கரெக்ட். இப்போ இது வந்து சின்ன நம்பரா இருக்கு, அதனால நீங்க இந்த கால்குலேஷன் சொல்றீங்க. ஆக்சுவலா இது எப்படி போடணும்னு நான் சொல்றேன், கவனிங்க. நீங்க வீட்டுக்கு வந்து பார்த்தோட என்ன பண்ணுவீங்க? எல்லாரும் ஈக்குவலா எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டு நீங்க சொன்ன மாதிரி இதுல 4 இருக்கு, அதுல இருந்து 1 எடுத்து இங்க போட்டு 3 3 3ன்னு 3 பேரும் எடுத்துக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவீங்க. இது வந்து சின்ன நம்பரா இருக்கிறதுனால இந்த மாதிரி. ஆனா சம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி குட்டி நம்பர்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, பெரிய பெரிய நம்பர் தான் கொடுப்பாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இந்த எல்லா பால்ஸையுமே, இந்த 3ஆ இருக்கட்டும், இதுல 4 இருந்ததா, அந்த 4 அதையும் சேர்த்துக்கோங்க, இதுல இருந்து 2 இதையும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு இப்ப ஒரு டோட்டல் வச்சிருக்கோமா, இத வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்படி போடணும். இது ஒன்னுத்துக்கும் 1 1 1. இன்னும் நம்ம கிட்ட பால்ஸ் இருக்கு, அப்ப திருப்பி 1 1 1. இன்னுமே நம்மகிட்ட பால்ஸ் இருக்கு, அப்ப இன்னொன்னு 1 1 1. இந்த மாதிரி பிரிச்சு போடணும். ஓகேவா? இந்த மாதிரி பிரிச்சு போடுறது மூலமா நமக்கு வந்து ஈக்குவலா வந்து நமக்கு கிடைக்கும். இது ஒரு நிமிஷம், ஸ்கிரீன் எல்லாருக்கும் பெரிய ஸ்கிரீனா வச்சுட்டேன். ஓகே, இந்த மாதிரி பண்றது மூலயமா நம்ம எல்லாருக்குமே ஈக்குவலா இது மூலயமா கிடைக்குது. இப்படிதான் நம்ம சம்ஸை வந்து சால்வ் பண்ணணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த வேல்யூவை எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் கூட்டணும். எத்தனை கப்ஸ் இருக்கு? இப்ப 3 பேருன்றதுனால 3 கப் இருக்கு, அப்ப 3த்தையுமே பிரிச்சு பிரிச்சு போடணும். அப்படி போடும் பொழுது நமக்கு ஈக்குவலான ஒரு வேல்யூ கிடைக்கும். இதுதான் நம்ம வந்து ஆவரேஜ் சொல்றோம். அப்ப இந்த சம்மோட ஆவரேஜ் என்னன்னா 3. ஏன்னா 3 பால் இருக்கு, அப்ப 3. ஓகேவா? இப்ப இதுலயே நான் இன்னும் கொஞ்சம் நிறைய பால்ஸ் போடுறேன். கான்செப்ட் புரியுதா? இந்த மாதிரி ஈக்குவலா எடுத்துக்கிறதுக்கு பேரு தான் ஆவரேஜ், சராசரி அப்படின்னு சொல்லுவாங்க.
ஓகே, இப்போ வந்து இதுல வந்து நான் கொஞ்சம் பால்ஸ் போட்டுக்கிறேன். ஓகே, இப்ப இதுல எவ்வளவு இருக்குன்றது உங்களுக்கு தெரியாது. இப்ப நான் கொஞ்சம் பால்ஸ் வந்து போட்டிருக்கேன். இப்போ நமக்கு வந்து 5 இருக்கு, 5 நம்பர் இருக்கு. ஓகேவா? 5 நம்பர்லயும் சில சில வேல்யூஸ் இருக்கு. இப்ப எல்லாத்தையும் நம்ம வந்து ஈக்குவல் பண்ணணும், சராசரி ஆவரேஜ் பண்ணணும். அப்போ நாம என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் கூட்டணும். மொத்தமா இருக்கிற எல்லாத்தையும் இப்ப நீங்க சொன்ன மாதிரி இதுல எடுத்து ஒண்ணு போடணும், இதுல நான் ஒண்ணு போட்டா கரெக்ட் ஆயிடுங்கா, இதுல இருந்து இதுல ஒண்ணு போட்டா கரெக்ட் ஆயிடும் அப்படின்னு உங்களால கால்குலேட் பண்ண முடியாது. ஏன்னா இப்ப இருக்கிற நம்பர் வேற நிறைய இருக்கு, உங்களுக்கு எப்படி போடணும் அப்படின்றது தெரியாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே கூட்டிக்கணும். ஓகேவா? இப்ப நான் எல்லாத்தையும் எடுத்து கூட்டிக்கிறேன். கூட்டிட்டு வர இந்த டோட்டல் அமௌண்ட்ட ஈக்குவலா பிரிக்கணும். ஈக்குவலா பிரிக்கிறதுக்கு பேரு தான் டிவிஷன், வகுத்தல். ஓகேவா? எல்லாத்தையும் கூட்டிட்டு இப்ப 5 இருக்குன்னா 5ஆல இதை வகுக்கணும். மொத்த அமௌண்ட்ட 5ஆல வகுக்கணும். சரியா? 5ஆல டிவைட் பண்ணணும். அப்படிதான் நீங்க சம்ல போடுவீங்க. இப்போ நான் வந்து டிவைட் பண்ணாம நான் வந்து ஒன்னொன்னுக்கும் கொடுத்து பாக்குறேன். ஒன்னொன்னு கொடுத்துட்டா இன்னும் நிறைய இருக்கு. திருப்பி நான் கொடுத்து பாக்குறேன். இன்னுமே என்கிட்ட பால்ஸ் இருக்கு. ஓகே, அவ்வளவுதான், என்கிட்ட பால் இல்ல. இப்ப எல்லாத்துக்கும் நான் வந்து ஈக்குவலா பிரிச்சு கொடுத்துட்டேன். அப்ப இந்த சம்மோட ஆவரேஜ் சராசரி எவ்வளவுனா ஒரு இதை எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சிடும், 4. அப்ப 4 நாள் தான் எல்லாத்துலயும் இருக்கு அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? அப்ப இந்த சம்மோட ஆன்சர் நமக்கு 4. இத சம்மா நீங்க எப்படி போடணும் அப்படின்னா, நீங்க பாருங்க. இப்ப வந்து ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப வந்து 3, இப்ப வந்து சம் எப்படி கொடுப்பாங்கன்னா 3, 2, 5, 4 இந்த மாதிரிதான் கொடுப்பாங்க. ஓகேவா? ஓகேக்கா. இப்ப இந்த மாதிரி ஒரு சம் இருக்கு. இதுக்கு வந்து நீங்க வந்து ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இதுல உள்ள ஒரு நம்பரையும் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னு பாருங்க. 1, 2, 3, 4, 5 5 இருக்கா? டிவைட் பை 5. இப்ப எல்லாத்தையும் கூட்டி பாருங்க. 5, 10, 15, சாரி 14, 15. அப்ப டோட்டல் 15 பை 5. இதை வந்து இப்படியே கேன்சல் பண்றது சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு சொல்லி கொடுத்தனான்னு தெரியல. சொல்லி கொடுத்தனா உங்களுக்கு? சொல்லி கொடுத்துருக்கீங்கக்கா. ஓகே. ஆனா ஓகே, நைட் பேட்ச்க்கு தான் அந்த அந்த வீடியோஸோட சொல்லி கொடுத்தேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு 3. அப்போ நீங்க இந்த மாதிரி பிரிச்சு போட்டீங்கன்னா எல்லாத்துலயுமே 3 3 தான் வரணும். அதாவது இந்த நம்பர்ஸ் எடுத்துக்கும் போது பாக்கலாமா? இந்த மாதிரி தான் நீங்க சம் போடணும். ஃபர்ஸ்ட்ல எத்தனை இருக்கு? 3 இருக்கு. செகண்ட்ல வந்து 2 தான் இருக்கு. தேர்ட்ல வந்து 5 இருந்திருக்கு. ஓகே. ஃபோர்த்ல வந்து 4 இருக்கு. ஃபிஃப்த்ல 1 இருக்கு. இப்படி ஒரு சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணோம்னா நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க? இதை எடுத்தீங்க போடலாம், இதை எடுத்தீங்க போடலாம், இதுல 1 இருக்கு, அது எடுத்தீங்க போடலாம், இப்படி கால்குலேட் பண்ணுவீங்க. ஆனா அது எல்லாத்துக்கும் ஒர்க் அவுட் ஆகாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் கூட்டணும். எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா இப்ப எல்லாத்தையும் கூட்டுறோம். 3, நான் இப்போதைக்கு எல்லாமே 3 தான் இருக்கு. சரி, நான் கூட்டிக்கிறேன். 6, 9, 9, 12, இதையும் கூட்டினா 15. மொத்தமா 15. மத்தவங்களுக்கு எப்படிமா கேக்குது? நல்லாதான் ஒரு டைம் லெஃப்ட் ஆயிட்டு வரீங்களா? அக்கா எங்களுக்கும் பிரேக் ஆயிதாக்கா கேக்குது. லெஃப்ட் ஆயிட்டு உள்ள வாங்க, இல்லைன்னா உங்களுக்கு இன்டர்நெட் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. ஏன்னா இன்னைக்கு மழையா உங்க சைட்ல எல்லாம் இருக்கிறதுனால நெட்வொர்க் கொஞ்சம் கிடைக்காம கூட இருக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து டோட்டல் வந்து 15 வந்துருச்சு. சரியா? 15 கிடைச்சிருக்கு. இந்த 15 இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப டோட்டல் கண்டுபிடிச்சேன்னா இந்த டோட்டல்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நிமிஷம், இந்த டோட்டல் வந்து இப்ப 15 வந்துச்சா? இத இப்ப எத்தனை கப்ஸ் இருக்கு? 5. அப்ப அந்த 5ஆல டிவைட் பண்ணணும். இப்படிதான் நீங்க கால்குலேட் பண்ணணும். அப்ப இது சால்வ் பண்ணா 3. அப்ப ஒண்ணுத்துக்கும் 3 கரெக்டா பிரிச்சு போட்டா கரெக்டா வரும் அப்படின்னு நம்மளால ஈஸியா கால்குலேட் பண்ண முடியும். ஒன்னொன்னா போடுறது ஒரு மெத்தட்னா, இது பார்த்த உடனே இந்த மாதிரி சால்வ் பண்றது இன்னொரு மெத்தட். ஓகேவா? அப்ப எல்லாத்தையும் எடுத்து கூட்டுங்க. ஒன்னொன்னா போட்டுட்டு வந்தா நமக்கு ஓகே. ஆனா சம்ல போடும்போது எல்லாத்தையும் ஆட் பண்ணி எத்தனை கப்ஸ் இருக்கோ அதால டிவைட் பண்ணினா டைரக்டா ஆன்சர் வந்துடும்.
புரிஞ்சுதா? புரிஞ்சுதுக்கா. 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 ஓகே. இதே மாதிரி இப்ப நான் ஒரு வீடியோ காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வீடியோ பாருங்க. அப்புறம் நான் உங்களுக்கு சில சம்ஸ் கொடுக்குறேன். அதை ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகேக்கா. ஓகே ஓகேக்கா. ஓகே ஓகேக்கா. ஓகே. அக்கா சொல்லுங்கம்மா. நேத்து ஒரு வீடியோ அனுப்பிச்சிருந்தீங்களாக்கா யூடியூப்ல, ஆமா, அந்த இதுவும் போட்டு காட்டுங்கக்கா. அந்த சுடகு வேணுமா? ஆமாக்கா, நேத்து 2 இது அனுப்பிச்சு விட்டீங்களக்கா. அது வந்து நீங்க யூடியூப்லயும் போட்டு பார்க்க சொன்னீங்க, எனக்கு வரல. நீங்க இன்னைக்கு போட்டு காட்டுறீங்களா? அந்த லிங்க் எப்படி ஓபன் பண்றதுனா? இல்லக்கா, லிங்க் எல்லாம் ஓபன் பண்ணி ஆனா வரல. நீங்க யூடியூப்ல போய் இனியா குரூப் ஓகே. ஃபவுண்டேஷன் இதோ இப்ப மேக்ஸ். நான் சர்ச் பண்ணேன்னா இதே மாதிரிதான். இங்க பாருங்க. இப்ப நீங்க உங்க யூடியூப் ஓபன் பண்ணீங்கன்னா இது மாதிரிதான் இருக்கும். அதுல போயிட்டு நீங்க இணைய குரு, INA, இணைய இணைய குரு, இந்த நீங்க இந்த ஸ்பெல்லிங் எழுதிக்கங்க. போடுவேன் நான் லாஸ்டா. ஓகேவா? இந்த ஸ்பெல்லிங் எழுதிக்கங்க. ஏன்னா ஒரு இதுலயும் நாங்க ஒரு ஸ்பெல்லிங் வச்சிருக்கோம். அதனால நீங்க இந்த ஸ்பெல்லிங் போட்டுக்கோங்க. இத சர்ச் பண்ணுங்க. இதுல பாருங்க, இதுல தான் வந்திருக்கு. ஓகேக்கா. ஓகேவா? நீங்க ஐயே போட்டு எழுதி வச்சுக்கோங்க. இப்படி சர்ச் பண்ணாலே வரும். உங்களுக்கு லோகோ வந்து இப்படிதான் இருக்கும். இந்த லோகோ இருக்குல்ல, பிளாக் கலர், இந்த லோகோ தான். ஓகேக்கா. உங்க அந்த காமன் குரூப்ல இருக்கு பாருங்க, அந்த ஸ்பெல்லிங் போட்டுக்கோங்க. கரெக்டா வரும். இதுல ஓகேக்கா. நான் சொன்னேன்ல எல்லா வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன்னு, அதை நீங்க ஆமா. எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த பிளேலிஸ்டுக்கு போங்க. பிளேலிஸ்டுக்கு போனீங்கன்னா இந்த பிளேலிஸ்ட் வைஸா தனித்தனியா இருக்கும். அதுல வந்து ஃபவுண்டேஷன் மேக்ஸ்ன்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் வச்சிருக்கேன். அந்த ஆமா. பிளேலிஸ்ட கிளிக் பண்ணீங்கன்னா போன்லயும் இதே ப்ரொசீஜர் தான். நிறைய வீடியோ அப்படி வரும். இல்லைன்னா அதுல 2ன்னு உங்களுக்கு இருக்கும், டேட் வைஸ் இல்லைன்னா நான் 4ன்னு போட்டிருக்கேன். இருக்கும், இல்லைன்னா 6. அந்த டேட் வைஸ்ல உங்களுக்கு எந்த கிளாஸ் நீங்க மிஸ் பண்ணீங்களோ அதை கிளிக் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். ஓகேக்கா. ஓகேவா? சரி, ஓகேக்கா. இப்ப நான் வந்து எந்த வீடியோ எடுப்பேன்னா இதுலயே பிளேலிஸ்ட்ல உங்களுக்கு நிறைய வீடியோ நான் கொடுத்துருக்கேன். அதாவது 6th பிள்ளைங்க இது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும், 7th இது தெரிஞ்சுக்கணும், 8th இது தெரிஞ்சுக்கணும்னு வச்சிருக்கேன் நான். அதை நீங்க பாக்கலாம். ஓகேவா? டைம் இருக்கிறப்போ. இப்போ இந்த 6th பிளேலிஸ்ட ஃபுல்லா நான் முடிச்சுட்டேன்க்கா அப்படின்னா இப்ப நீங்க 8th படிச்சாலும் ஃபர்ஸ்ட் 6th ஸ்டாண்டர்ட் வீடியோ பாக்கணும், அப்புறமா 7th, அதுக்கப்புறம் 8th, அதுக்கப்புறம் 9th, அப்படிதான் போகணும். ஓகேவா? அதுலயே ஒரு நிறைய கணக்குகள் இருக்கும். இப்ப இந்த 6th கிளாஸ்ல 28 வீடியோ இருக்கு, 7th 20 வீடியோ இருக்கு, 8th 15 வீடியோ இருக்கு, 9th 17 வீடியோ இருக்கு, 10th ஜாஸ்தியா நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இது எல்லாமே 10th தான். இது எல்லாமே சேர்த்தே 10th தான். அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகேவா? நீங்க ஒன்னொன்னா உட்காந்து பாருங்க. டைம் கிடைக்கிறப்ப ஃப்ரீயா இருக்கும் அப்படின்னு நினைக்காம இதெல்லாம் எடுத்து பாக்கலாம் நீங்க. ஏன்னா நான் சொல்லி கொடுக்கறதுதான் இதுல வந்து வீடியோவா எடுத்து வச்சிருக்கேன். ஓகேவா? ஓகேக்கா. சரி, இப்ப நான் 6th தான் உங்களுக்கு காமிக்க போறேன். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க எல்லாமே செல்ஃபி 6th அப்லோட் பண்ணாமா? ஸ்டாண்டர்டுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது. ஆனா அதுலயும் உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு பாருங்க. அப்போ நீங்க ஆர்டரா இதெல்லாம் கத்துக்கிட்டாதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப நான் சொல்லி கொடுத்தது வந்து இந்த மெத்தட் தான். கவனிங்க. அதுக்கப்புறமா நான் சம்ஸ் தரேன். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஆவரேஜ், சராசரி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். எக்ஸாம்பிளுக்கு இந்த சம் எடுத்துக்கோங்க. 1, 5, 2, 3, 4. இந்த நம்பருக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்க சொல்றாங்க. இதை எப்படி போடலாம் அப்படின்னா, எத்தனை நம்பருக்கு? 1, 2, 3, 4, 5. நான் அப்போ இப்படி ஒரு 5 கப் வச்சுக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்கு? 1. செகண்ட்ல 5 இருக்கு. 1, 2, 3, 4, 5. நெக்ஸ்ட்ல 2, அடுத்ததுல 3, அடுத்ததுல 4 இருக்கு. ஓகே, இப்போ இதை ஆவரேஜ் பண்ண சொல்றாங்க. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா எல்லாத்துலயுமே ஈக்குவலா வரணும். ஓகேவா?
இப்போ இதில் 1 இருக்குது, இதில் 5 இருக்குது, இதில் 2 இருக்குது, இதில் 3 தான் இருக்குது, இதில் 4 இருக்குது. ஓகே, இதை எப்படி இப்போ ஆவரேஜ் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே 2 வந்துருச்சு, இங்கே 4 இருக்குது. அப்போ இது இன்னும் ஈக்குவல் ஆகலை. இப்போ இதில் 3 இருக்குது, இதில் 3 இருக்குது. ஓகே, இது ரெண்டும் ஈக்குவல் ஆயிடுச்சு. இதுலனா 2 தான் இருக்குது, இதில் 3 இருக்குது, இதில் 4 இருக்குது. அப்போ இதுலேருந்து ஒன்று தூக்கி நம்ம இங்கே போட்டோம்னா எல்லாத்துலேயுமே சமமாயிருச்சு. ஆவரேஜ் அப்படின்னா என்னன்னா எல்லாத்துலேயும் ஈக்குவலாக இருக்கணும். ஓகேவா? இதுக்கு பேர் தான் ஆவரேஜ். இதை எப்படி நம்ம ஈஸியாக போடலாம் அப்படின்னா எல்லாத்தையுமே இப்போ எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். இப்போ எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று போடுப்பேன். திரும்பவும் எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று போட்டுட்டு வர போகிறேன். இப்போ எல்லாத்துலேயும் போட்டாச்சு, நம்மக்கிட்ட பேலன்ஸ் இல்லை. இப்போ பார்த்தா எல்லாத்துலேயும் 3 3 3 இருக்குது. இதுக்கு பேர் தான் ஆவரேஜ். அப்போது இந்த சம்மோட ஆவரேஜ் சராசரி என்னன்னா 3. இதோட கான்செப்ட் என்னன்னா எல்லா நம்பர்ஸையும் கூட்டி எத்தனை நம்பர் இருக்கோ அதால் டிவைட் பண்ணால் வர ஆன்சர் தான் ஆவரேஜ், சராசரி. அதாவது இப்போ நான் உங்களுக்கு சம்மா போட்டு காட்டுறேன் பாருங்க. 1 + 5 6, 6ஓட 2 கூட்டினீங்கன்னா 8, 8 + 3 11, 11 + 4 15. இங்கே எத்தனை நம்பர் இருக்கு? 1 2 3 4 5. 5ஆல் டிவைட் பண்ணி பாருங்க. அப்போ இந்த சம்மோட சராசரி ஆவரேஜ் வந்து 3. இதே மாதிரி தான் நீங்கள் சம்ஸ் போடணும். இப்போ இந்த சம் போடலாமா? 6 4 2 4. எத்தனை கப் வேணும் நமக்கு? 4 கப் வேணும். 6 4 2 4. அப்போ இதில் 6 இருக்கணும். ஓகே, 6 4 2 4. இப்போ என்ன பண்ணலாம்? எல்லாத்தையும் ஒன்றாக்கிடலாம். இப்போ ஆவரேஜ் கண்டுபிடிக்கலாமா? பேலன்ஸ் இல்லை. அப்போ எல்லாத்தையும் எத்தனை எத்தனை இருக்குது? 4 4 இருக்குது. அப்போ இந்த சம்மோட ஆன்சர் 4. 6 + 4 10, 10 + 2 12, 12 + 4 16, 16. 16 4 வகுத்தீங்கன்னா 4. அதான் இந்த சம்மோட ஆன்சர். இந்த சம் போடலாம். 1 4 3. அப்போ 3 கப் வேணும். இதில் 1, இதில் 4, இதில் 3. இதை எப்படி ஆவரேஜ் பண்ணுறது? எல்லாத்தையுமே ஒன்றாக்கிடலாமா? பேலன்ஸ் 2 தான் இருக்குது. 2 கப்பில் தான் போடலாம், இதில் போட முடியாது. அப்போது ஹோலாக நமக்கு வந்து 2ன்னு வந்துடுது. இதை வந்து நம்ம வந்து பாயிண்ட் சம்திங்கில் வச்சுக்கணும். அப்போது இந்த சம் எப்படி போடணும்னா 1 + 4 5, 5 + 3 8, 8/3. கேன்சல் பண்ணால் எத்தனை டைம் போகும்? 2 டைம் போகும். பேலன்ஸ் 2 இருக்கும். நமக்கு இருந்தது இல்லையா 2, அதே மாதிரி. இப்போ நம்ம பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துக்கலாம். 20ல் எத்தனை டைம்ஸ் 3 வரும்? 6 டைம்ஸ். அப்போ 6 6ன்னு இது மாதிரி போயிட்டே இருக்கும். அப்போ 2.66. இதுதான் இதோட ஆன்சர். இப்படி தான் நீங்கள் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஈஸியாக இருக்கா? இதே மாதிரி ரிலேட்டடான சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். பாய். இதை போர்ட் மாஸ் ரூல் அப்படி இல்லைன்னா பிட் மாஸ் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுதா? இப்போ இதுல நான் பாயிண்ட் வச்ச சம்முமே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா? அதாவது எக்ஸ்ட்ராவா நம்பர் இருந்தா அதே நம்ம என்ன பண்ணணும்? பாயிண்ட்ல Motivation 100%. Why does she remain 7? இப்போ நான் சில சம்ஸ் தரேன், போடுறீங்களா? போடுறோம்க்கா. ஆவரேஜ் அக்கா. போடுறோம்க்கா. என்னமா? ஆவரேஜ் அக்கா. ஆவரேஜ். ஓகேக்கா. ஓகே அக்கா சொல்லுங்கம்மா. அந்த லாஸ்ட்ல 1 + 4 + 3/3 கொடுத்தாங்களக்கா.
ஆமா. அதுல வந்து 66.66 தான்க்கா புரிய மாட்டேங்குது. நார்மல் டிவிஷன் உங்களுக்கு தெரியும்ல? தெரியும்க்கா. இருங்க. டோட்டல் 16 வந்துச்சா? டிவைட் பை 3யா? இல்ல இல்ல 8/3 8 பை 3யா? 8 பை 18. 3. ஆமாக்கா. இப்போ 8 இங்க போடுவீங்க, 3 இங்க போடுவீங்க. 8ல எத்தனை 3 இருக்கு? 2க்கா. 2. அப்ப 6. பேலன்ஸ் 2. 2க்கா. இதோட ஸ்டாப் பண்ண முடியாது. நீங்க ஹோல் நம்பரா வேணும்னா 2ஓட நிறுத்திக்கலாம். இல்லக்கா நான் பெர்ஃபெக்ட்டா போடணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துப்பீங்க. 20ல எத்தனை 3 இருக்கு? 20ல 1 2 3 2. 6 டைம்ஸ் 18 வரும். ஆமாக்கா. திருப்பி இதை சப்ராக்ட் பண்ணி கழிச்சீங்கன்னா 2 கிடைக்கும். திருப்பி அப்ப நம்ம ஆமா. என்ன பண்ணுவோம்? பாயிண்ட் ஏற்கனவே வச்சாச்சு, அப்ப 0 சேர்த்துக்கலாம். திருப்பி 6, 18 இதே மாதிரி போய்கிட்டே இருக்கும். அப்ப இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேக்கா. ஓகேவா? நான் ரவுண்ட் வேல்யூ பண்றது அதெல்லாம் உங்களுக்கு நான் அப்புறமா சொல்லி கொடுக்குறேன். சரியா? 5 விட ஓகே. ஜாஸ்தியா இருந்தா ஒண்ணு கூட்டிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். மேக்ஸ் ஓகே. பொறுத்தவரைக்கும் நிறைய பேசிக்கான விஷயங்கள் நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குமா? பாத்தீங்களா அந்த வீடியோஸ்ல எவ்வளவு இருக்கு? கிட்டத்தட்ட 75க்கு மேல இருக்கு. அப்போ 75 டேர்ம்ஸ் நீங்க கத்துக்கணும். அப்ப எல்லாமே கத்துக்கிட்டாதான் உங்களுக்கு பேசிக் மேத்ஸ் வந்து முழுமையடைஞ்சதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஓகேக்கா. சரி, இப்ப நான் சில சம்ஸ் தரேன், ஃபர்ஸ்ட் போடுங்க. அதுக்கப்புறம் பேலன்ஸ் சொல்லி கொடுக்குறேன். உங்களுக்கு இன்னைக்கு இது பார்த்துட்டு வந்திருக்கேன். இதை நீங்க வந்து சால்வ் பண்ணி எனக்கு அனுப்புற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து குரூப்ல போட்டுக்கோங்க. இது ஒன்னொன்னும் இதே மாதிரி கூட நீங்க அழகா பாக்ஸ் போட்டு அந்தந்த பாக்ஸ்ல என்னென்ன ஆன்சர் வருமோ நீங்க அப்படியே எழுதலாம். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து குரூப்ல சென்ட் பண்ணிக்கோங்க. இது எப்படிக்கா எழுதுறது? இது வந்து நார்மல் அடிஷன் தான். 8 + 2 = 10. 2 - 2 இதே மாதிரி 0. 10. இதோட ஆன்சர் கொஸ்டின் எழுதி ஆன்சர் இந்த மாதிரி ஆன்சர் கொஸ்டின் எழுதி ஆன்சர் எழுதுங்க. இது மாதிரி அழகா வரைஞ்சு வரைஞ்சு அதுல கொஸ்டின் எழுதிட்டு கீழே வந்து ஆன்சர் எழுதுங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து குரூப்ல போட்டுருங்க. யாரும் போட்டீங்க? ஓகே. என்னம்மா? பாக்ஸ் போட்டு எழுதலாமா இதுக்கு பதிலா? இதே மாதிரி அழகா பாக்ஸ் போட்டு வரைஞ்சு எழுதுங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எழுதிக்கா. எப்படி என்னம்மா? எழுதுறது? இதோ எழுதி காமிச்சேன் இப்ப. ஸ்கிரீன்ஷாட் எடி பட்டுன்னு. இதே மாதிரி எழுதி ஈக்குவல் போட்டு 8 + 2 10. 2ல 2 போயிடுச்சுன்னா 0 = 0 = 10. இதே மாதிரி எழுதணும். வரிசையா பாக்ஸ் போட்டு கூட எழுதிக்கலாமா? இதே மாதிரி பண்ணினா அழகா இருக்கும். இல்ல உங்களால வேற மாதிரி பண்ண முடியுமா பண்ணிக்கோங்க. இல்ல ரவுண்ட் போறோம்னா போட்டுக்கோங்க. காயின் வச்சு கூட குட்டி குட்டியா ரவுண்ட் போடலாம். இல்ல பாக்ஸ் போறோம்னா பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஏதாவது வித்தியாசமா பண்ணுங்க. ஓகேக்கா. சரி, நான் சில ஸ்டம்ஸ் தரேன், போடுங்க. உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதோ போடுங்க. ஹோல் நம்பர் மட்டும் தான் போட தெரியுது, முழு எண் மட்டும் தான் டிவைட்ல போட தெரியுதுன்னா அதே போடுங்க. எப்படிக்கா போடுறது? எப்படி போட்டுடாங்க சொல்லி கொடுத்த இப்பதான். பாரு கவி, எல்லாத்தையும் கூட்டி எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை வகுத்து போடணும். இப்பதானே பார்த்தோம். சின்ன பையன்
26, 27, 28, 29, 30. இந்த சம்ஸ் போடுங்கம்மா. போட்டீங்கன்னா தம்ஸ் அப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க, நான் திருப்பி சொல்லி கொடுப்பேன். அக்கா செகண்ட் சம்க்கு எல்லாமே ஈக்குவலா தான்க்கா இருக்கு. அக்கா அப்ப எப்படி போடுவீங்களோ போடுங்க. அப்ப என்ன பண்ணணும், எப்பவும் போல நீங்க போட வேண்டியதான். அக்கா புரியலையே. அப்ப என்னமா பண்ணணும், அந்த சம்ம எல்லாமே ஈக்குவலா இருந்தா எப்படி போடுவீங்க? உங்களுக்கு இப்ப என்ன தோணுதோ நீங்க போடுங்க, நான் சொல்லி தரேன். அக்கா போட்டுட்டேன்க்கா. அக்கா முடிச்சிட்டேங்க்கா. அக்கா முடிச்சிட்டோம்க்கா. அக்கா முடிச்சிட்டேங்க்கா. முடிச்சிட்டோம்க்கா. அக்கா முடிச்சிட்டோம்க்கா. அக்கா முடிச்சிட்டோம்க்கா.
அக்கா போட்டேங்க்கா. முடிச்சுங்க, வெயிட் பண்ணுங்கப்பா. அக்கா போட்டேன்க்கா. ஓகே. யாராவது இன்னும் போட்டுட்டு இருக்கீங்களாமா? அக்கா நான் ஒன்னும் போடலக்கா. ஃபாஸ்டா போடுங்கம்மா. முடிச்சாச்சுக்கா. ஓகே, முடிச்சவங்க வெயிட் பண்ணுங்க. சிலர் இன்னும் போட்டுட்டு இருக்காங்க, அவங்களும் போட்டுருக்கோம். அக்கா ஸ்கிரீன் தெரிய மாட்டேங்குது. அக்கா ஸ்கிரீன் தெரியலக்கா. அக்கா ஸ்கிரீன் தெரியலக்கா. ஒரு டைம் லெஃப்ட் ஆயிட்டு உள்ளாங்கம்மா. அக்கா இப்ப தெரியுதுக்கா. ஸ்கிரீன் மட்டும் உங்களுக்கு தெரியுதா? தெரியுதுக்கா. ஸ்கிரீன் தெரியலன்னா ஒரு டைம் லெஃப்ட் ஆயிட்டு உள்ளாங்க. ஓகே. சரி, ஆன்சர் பார்க்கலாம், டைம் ஆகுது. போட்டவங்க ஓகே, போடாதவங்க இருந்தீங்கன்னா கவனிச்சுக்கோங்க. இப்ப இந்த 5 நம்பர் இருக்கு, 5 கூட்டணும். 7 + 8 எல்லாமே கூட்டி சொல்லுங்கம்மா, எத்தனை வருதுன்னு. 10, 15, 25. 25. 25. நம்ம வந்து 25 டிவைட் பை எத்தனை நம்பர் இருக்குன்னா 5 நம்பர் இருக்கு, அப்ப டிவைட் பை 5. கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 5 தான் ஆன்சர் ஃபர்ஸ்ட்டுக்கு. 4னா தப்பு. சரி, அடுத்து பாருங்க. இப்ப நீங்க கேட்ட டவுட் கரெக்ட். எல்லாமே ஈக்குவலா இருக்கேக்கா, அது எப்படி நான் ஆவரேஜ் பண்றேன்னா, எல்லாமே ஈக்குவலா இருக்குல்ல, அப்புறம் ஏன் நம்ம இந்த மாதிரி பிரிச்சு மாத்தி போடணும்? அப்ப ஆன்சர் டைரக்டா 13 நீங்க எழுதலாம். இல்லக்கா நான் இதெல்லாம் யோசிக்கல அப்படின்னா, நீங்க எப்பவும் போல இந்த இது எல்லாமே கூட்டுங்க. கூட்டினா எவ்வளவு வருது பாருங்க. அக்கா 53 தான்க்கா வருது. 50 எவ்வளோ? 52க்கா. 52. 52. அத வந்து 4ஆல நீங்க வகுத்து பாருங்க. ஏன்னா 4 நம்பர் இருக்கு, வகுத்தீங்கன்னா 1 1 13 தான் வரும். தான்க்கா. டைரக்டா போட்டாலும் இப்படி போட்டாலும் ரெண்டுத்துக்குமே ஆன்சர் 13 தான். அப்படியும் போடலாம். நெக்ஸ்ட் இதுல உள்ள எல்லாத்தையுமே கூட்டி பாருங்க. 1 + 2, 3 + 5, 15க்கா. 8 + அந்த மாதிரி ஒண்ணுனா கூட்டினா 15. மொத்தம் 5 நம்பர் இருக்கு, அப்ப 5ஆல வகுக்கிறீங்க. 3க்கா ஆன்சர். வகுத்தா 3க்கா. ஓகே. அதே மாதிரி நெக்ஸ்ட் இதெல்லாம் கூட்டினா 100க்கா. 100. அந்த 4 நம்பர் இருக்கு மொத்தம். 4 நம்பரை கேன்சல் பண்ணினா 25க்கா. 25. கரெக்ட். நெக்ஸ்ட் இது எல்லாமே கூட்டுங்க. 36க்கா. 36 டிவைட் பை 3 கேன்சல் பண்ணா 12. 12 எல்லாமே கரெக்ட்டுக்கா. இதான் ஆன்சர். ஓகே, இப்படிதான் நீங்க சம் போடணும். ஓகேவா? நான் இப்ப இதுல இதே மாடல்ல சில ஹோம்ஒர்க் சம் தரேன், நீங்க எல்லாருமே ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஓகேவா? என்னம்மா? இப்ப நீங்க தரப்படுறது ஹோம்ஒர்க் சம்மாக்கா? ஆமாம்மா. பாயிண்ட் சம் வந்துச்சுன்னா அதுக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கோங்க. பாயிண்ட் நம்பர் வந்ததுன்னா நீங்க தான் கரெக்டா போட்டுக்கணும். ஓகேவா? அக்கா ஹோம்ஒர்க் அக்கா. ஆமாம்மா.
அக்கா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து குரூப்ல அனுப்பிச்சு விட்றவாக்கா? அனுப்பிக்கலாமா அனுப்பிக்கலாமா. இந்த சம்ஸ் மட்டும் போடுங்க. இதை மட்டும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து குரூப்ல போட்டுக்கோங்க, ஹோம்ஒர்க்கா வச்சுக்கோங்க. எனக்கு இதே மாதிரி யாராவது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டேன்க்கா. ஓகே. எனக்கு வந்து இதை வந்து கிரியேட்டிவா நீங்க வந்து வரைஞ்சோ இல்ல ஏதாவது டிஃப்ரெண்டா ஏதாவது இது எப்படி டிஃப்ரெண்டா காமிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி பண்ணி எனக்கு குரூப்ல சென்ட் பண்ணி விடுங்க. அக்கா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டுங்க. ஓகேம்மா. ஓகே, அனுப்புனதை வச்சு நீங்க போடுங்க. இப்ப வேற யாராவது ஏதாவது கொஸ்டின் எதுவும் கேக்குறீங்கன்னா கேட்கலாம், இல்லைன்னா கிளாஸ் முடிச்சுக்கலாம். நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நானா மார்னிங் பேட்ச்க்கு இன்னொன்னு சொல்லி கொடுத்தேன், அது இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால உங்களுக்கு நான் அந்த டாபிக் கவர் பண்ணல. நாளைக்கு நம்ம சேர்த்து அதை பார்த்துடலாம். சரி, ஓகே. யாரும் எது கேக்குறீங்களா? ஓகேம்மா, நீங்க இப்ப லெஃப்ட் ஆயிக்கோங்க. நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே தானே? பாய்க்கா. பாய் மேம். தேங்க்யூ. பை பை. சொல்லுங்க. டிராயிங் இன்னும் ரிசல்ட் எடுக்கலமா. இந்த வீக் எண்ட்ல மண்டே உங்களுக்கு கன்ஃபார்மா நான் சொல்லிடுவேன். ஓகேவா? ஓகே, தேங்க் யூக்கா. அந்த லிஸ்ட் வந்து குரூப்ல அனுப்பிடுவோம், நீங்க பாத்துக்கோங்க. ஓகேக்கா. அக்கா அந்த டிராயிங் பாத்தீங்களாக்கா, அது வந்து லிஸ்ட் அனுப்புவீங்களாக்கா? ஆமாம்மா. ஓகேக்கா. அக்கா எனக்கு நான் என்னம்மா? அக்கா, சொல்லுங்கம்மா. நான் ஒரு டிராயிங் அனுப்பியிருந்தேன்லக்கா, ஆமாப்பா. அது வந்து கிடையாதுக்கா. அது வந்து நான் மறந்து பார்த்ததுக்கா. மாத்தி அனுப்புறீங்களா? இன்னைக்கு வந்து நான் காட்டுறேக்கா. இன்னைக்கு சரி, அனுப்பிடுறேக்கா. ஓகே. யார கூப்பிடுறீங்க சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. உங்களுக்கு அந்த போஸ்ட் கார்டு வந்துருச்சுங்களாக்கா? இல்லம்மா, போஸ்ட் கார்டு எதுவுமே வரல எனக்கு இன்னும். அவங்க ஸ்டாம்ப் போட்டு தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்கக்கா. சரி, ஓகே. ஆனா இன்னும் கார்டு வரலையம்மா. அக்கா எனக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்குக்கா, அதனால இதை நான் நார்மலாவே உங்களுக்கு ஹோம்ஒர்க் வந்து நார்மலாவே பண்ணி சென்ட் பண்ணவாக்கா? ஓகேம்மா. அக்கா, தேங்க்யூக்கா. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூக்கா. தேங்க்யூக்கா. தேங்க்ஸ்மா. சொல்லுங்க. அக்கா, நான் நாளைக்கு போஸ்ட் கார்டு அனுப்பிடுவேன்க்கா. சரிம்மா, அனுப்பிடுவேன். இந்த வீக்ல எல்லாருமே அனுப்பிடுங்க. யாரோ கிளாஸ் முடிகிற நேரத்துக்கு ஜாயின் ஆகுறாங்க. ஓகேம்மா, நீங்க எல்லாருமே லெஃப்ட் ஆயிக்கோங்க. யாரு இப்போ கிளாஸ் வந்தது? சக்தி தானே? ஆமாம்மா. ஓகேம்மா.